ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. காலையிலே நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்க, கர்த்தரை துதிப்பதை நினைத்து. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்திடுவோம். 405 பாடல் பெரிய சாங். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி பாடிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி. அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் விட்டும் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை துதித்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை துதித்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சொல்லலாமா? சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே,
வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே. நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, சொல்லி பாடுவோம். அவருக்கே, பரிசுத்தருக்கு அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நமக்கு துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நமக்கு துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா ஆண்டவர் எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கூடுகிறாங்களோ துதிக்கிறாங்க, அவங்க மத்தியில் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லையே சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பார்க்கிறார். ஆமென். மகிமைக்கெல்லாம் பார்க்கிறார், கனத்துக்கெல்லாம் பார்க்கிறார். மேம்படுத்தி இன்னொரு பாடலை பாடலாம். 347வது பாடல். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே. துதித்து பாடிட பாத்திரமே, உங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே, உங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, யாருள்ளமே மிகவும் இனிமே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றி யாருள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா கடந்த நாட்களில் கண்மணி போம் கருத்துடன் நம்மை காத்தார். பாடலாமா? கடந்த நாட்களில் கண்மணி போம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் தீர்ந்ததாம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே, நன்றி யாருள்ளமே மிக பொங்கிடுதே. கைத்தட்டி சொல்லி அல்லேலூயா பாடி சாற்றிடுவோம், நன்றி யாருள்ளமே பொங்கிடுதே. நாம் அக்கினி ஊடாய் நடந்து
தண்ணீரை கடந்தார், அக்கினியோடாய் நடந்தார், ஆழியில் தண்ணீரை கடந்தார், சோதனையோ மிக பெருகினார், ஜெயம் நமக்கு சொல்லி பாடுவோம். பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே, அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே, அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பான், இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பான், போகையிலும் வருகையிலும் புகலிடமானதாம் அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே, அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம், வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. சொல்லி பாடும், நன்றியால் உள்ளம் நிறைந்து பாடுவோம், அல்லேலூயா என்று பாடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, இதுவரை நடத்தி வந்தார், இதுவரை நடத்தினதற்கு நாம் எம்மாத்திரம் நன்றியால் உள்ளமே, அல்லேலூயா நன்றியால் உள்ளமே, அல்லேலூயா துதி சாத்திடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே உங்கவனேசுவே நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே உங்கவனேசுவின் நாமமது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயோனே நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே யாருள்ளமே, அல்லேலூயா நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே, நன்றியால் உள்ளமே, அல்லேலூயா துதி சொல்லுங்க, நன்றியா நன்றியா இந்த வனாந்திர யாத்திரை இன்பராம். எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட இருப்பார் என்று சொல்லி? இந்த வனாந்திர யாத்திரை இன்பராமே சுனமோடு இருப்பார், போகையிலும் வருகையிலும் புகலிடமான சோதனைப்போமே, நடத்துதலே, ஆனந்தமே நினைத்து சொல்லி பாடும், நன்றியால் உள்ளமே
பேர் சொல்றீங்க அவர் நடத்துதல் அற்புதமானது, ஆச்சரியமானது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் முன்னாடி போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. போட்டில் போங்க, அக்கறைக்கு போங்கன்னு அனுப்புவார். நம்ம தனியாக போகிறது மாதிரி தான் இருக்கும். எதிர்த்து காற்றும் கடலும் புயலும் அடிக்கும். ஆனால் ஹல்லேலூயா, கடலின் மேல் நடந்து வருகிற கர்த்தர், அவன் நம்ம எந்த சூழ்நிலையினாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே வந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம அருகிலே வருகிறவர், நம்மை தப்புவிக்க வருகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்? தனியாக விட்டுட்டாரேன்னு சோர்ந்திருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர், நம்மை கவனிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு ஒண்ணுனா ஓடி வந்துருவாரு. ஹல்லேலூயா. பிதாவோடு உறவாடுவது அவருக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆமென். ஆனால் பிள்ளைங்க துதிச்சுட்டாருன்னா இறங்கி வந்துடுவார். எத்தனை பேர் ஆமென் சந்தோஷமா சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒருமனப்பட்டுட்டா போதும், அங்க இருக்கிறேன்றாரு. நம்ம எதை கேட்டாலும் செய்வேன்றாரு. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சாங் புக்ல இல்லை, பட் டிவியில் டிஸ்பிளே பண்ணுறோம். தெரிஞ்ச பாடல் தான், சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஆமென்? நீரே என் புகலிடம், என் மறைவிடம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே, மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அன்பளிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. புகலிடமே, என் மறை, கைதட்டி பாடும், சமாதானமே, நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. எத்தனை பேர் சம்பரிங்க? இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, மறைவிடமே, சமாதானமே, ஓ ஆறுதலே, என் அக்களிப்பே, புகலிடமே, சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு ஆறுதலே. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவே. ஒருவராய் பெரிய காரியம் செய்வின் ஒத்தாசை அனுப்பிடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவே. ஒருவராய் பெரிய காரியம் செய்வின் ஒத்தாசை அனுப்பிடுவே. புகலிடமே, என் மறைவிடமே, உணர்ந்து சொல்லுங்க, அவரே சமாதானம் தருகிறவர், சம்பூர்ணமாக்குகிறவர், ஆறுதலானவர், ஆனந்தமாக்குகிறவர். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, நீங்க ஆறுதலே,
வல்லவர் நிழல் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்று நான் சொல்ல. எங்க நம்ம இருக்கோமா? உன்னதமானவர் மறைவில் இருப்பதா நான் நம்பும் தேவன் என்று நான் சொல்லிடுவேன். புகலிடமே மறைவிடமே சமாதானமே அவரே எல்லாம். புகலிடமே மறைவிடமே சமாதானமே ஆறுதலே என் அக்காலிப்பே உம்மை என்னாலும் ஆராதிப்பே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே. ஆமென். முடிவில்லாதவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னாரே. உன் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் அளிப்பவரே. சொல்லுங்க. என் விண்ணப்பத்திற்கு என் ஜெபத்துக்கெல்லாம் என் விண்ணப்பத்திற்கும் என் கூக்குரலுக்கு பதில் தருகிறவர், கண்ணீரை துருச்சியில வச்சு பதில் செய்கிறவர். சொல்லுங்க. என் விண்ணப்பத்திற்கும். இதுவே நம்பிக்கை, இதுவே நிச்சயம் பதிலை. ஓ புகலிடமே மறைவிடமே சமாதானமே ஆறுதலே ஆறுதலே என்னாலும். ஓ புகலிடமே மறைவிடமே சமாதானமே ஆறுதலே அக்களிப்பே. உன்னதமானவர் மறைவில் இருப்பதாம் வல்லவர் நிழல் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்று நான் சொல்லிடுவேன். ஆமாமா. உன்னதமானவர் மறைவில் இருப்பதாம் வல்லவர் நிழல் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்று நான் சொல்லிடுவேன். ஓ புகலிடமே மறைவிடமே சமாதானமே ஆறுதலே அங்காளிப்பே என்னாலும். உண்மையாய் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீரே என் புகலிடம் மறைவிடம், நீரே என் சமாதானம். ஆமென். சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர் என் அங்காளிப்பே. முழங்கால் படித்து சொல்லி பாடி. புகலிடமே என் மறைவிடமே. எல்லாருமாய் பாடுவோம், சபையாய் பாடுவோம். எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே சொல்லி பாடுவோம். இன்னொரு விஷயம் கூட. புகலிடமே என் மறைவிடமே சம்பூரணமே உமை என்னாலும். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆடல் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய ஓ கர்த்தருக்கு பிரியமான பலி நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காக சொல்லுங்க நன்றி. இருதயத்திலிருந்து நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. கர்த்தர் செய்த கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும், இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. கர்த்தர் செய்த நன்மைக்காக
அலைய பார்த்து கர்த்தர் கைவிட்டார்னு சொல்லாதீங்க. ஆமென். அவர் பின்தொடர்ந்து வருகிறவர், பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஓ, முடிவு உண்டு. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஓ, முடிவை தருகிறவர், முடிவை தருகிறவர், எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வருகிறவர். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவர், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வல்லவர். உங்களிடமே, மறைவிடமே, கேடகமே, கண்மலையே, காருண்யமே என்று சொல்லி அவரை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாத கிருபை, விலகாத கிருபை, ஆமென், மாறாத கிருபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் சோர்வுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய வேலை. ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேலை இல்லை அதை குறித்து சந்தோஷப்படுகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்விலும் துதிப்பேன், தாழ்விலும் துதிப்பேன், நெருக்கத்திலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. நிந்தையிலும் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. துக்கத்திலும் துதிப்பேன், தனிமையிலும் துதிப்பேன், அவமானத்திலும் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் துதிப்பேன். இதுவே நம்முடைய அனுபவமா இருக்கட்டும். எத்தனை பேர் அப்படியே சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மறக்குவதில்லை என்று சொன்னார், மறப்பதில்லை என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை உண்மையுள்ளவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லாம் மாறும், எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மாத்திரமே நிரந்தரமானவர். ஆமென். எல்லா அன்பிலும் மேலான அன்புடையவர், எல்லாரை காட்டிலும் மேலானவர். மாறாத பாசம், மறையாத நேசம், ஏசப்பா உங்க அன்புதான். மாறாத பாசம், மறையாத நேசம், ஏசப்பா உங்க அன்புதான். என் ஏசப்பா உங்க அன்புதான், என் ஏசப்பா உங்க அன்பு. எல்லாரும் சொல்லுவோம். மாறாத பாசம், மாறாத பாசம், மறையாத நேசம், ஏசப்பா உங்க அன்பு. உணர்ந்து உணர்ந்து சொல்லுவோம். மாறாத பாசம். என்னை வெறுக்காதவரே, என்னை கைவிடாதவரே, என்னை தள்ளாதவரே, உங்க அன்பு, உங்க அன்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா உங்க அன்புதான், ஏசப்பா உங்க அன்புதான். கைகளை உயர்த்தி மாறாத, ஓ மறையாத நேசம், ஏசப்பா. உங்க சத்தம் உயர்த்து சொல்லி ஹல்லேலூயா. மாறாத பாசம், மறையாத
வார்த்தைகளில் உண்மை உள்ளவர். இந்த சூழ்நிலையில போய் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாலும் நம்மை ஓடோடி வந்து அரவணைத்துக் கொள்ளும், நம்மை சேர்த்துக் கொள்கிறவர். பேர் இந்த கால வேளையில் அவர் அண்டையில வந்துடுறேன்னு சொல்றேன். அவர் விட்டு ரொம்ப தூரமா இருக்க வேண்டாம். அவர் அன்பு நிறைந்த கர்த்தர். அவர் அண்டையிலே வருவோம், அவருடைய பிரசனத்துக்குள்ள வந்துருவோம், அப்பாவுடைய சமூகத்துக்குள்ள, அவருடைய அரவணைப்புக்குள்ள வந்துருவோம். அங்கதான் ஆறுதல், அங்கதான் தேறுதல், அங்கதான் நம்பிக்கை, அங்கதான் ஆசீர்வாதம், அங்கதான் விடுதலை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்தி ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்தியுமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீங்க நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவி சொல்லலாமா? இதுவரையும் தாங்கி உயர்த்தினி தப்புவி தாங்கியே இல்லை. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம். இம்மட்டும் உயர்த்தின தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை. கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீர். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? வாக்கு தத்தம். ஓ, தடைகள் நிச்சயமாய் நிறைவேறும், உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரம் என் மேல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரம் என்னை சுமக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், உடைய கரமே எங்களை பாதுகாக்கிறது. வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள்
நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, மாட்சிமை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவரை நம்பினார், அவரை சார்ந்து கொண்டார், அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. வழிகளெல்லாம் ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நீதியாய் நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், நியாயத்திலே கொண்டு வருகிற கர்த்தர், அவர் வெற்றி தருகிற கர்த்தர். மகிமை உமக்கு தருகிறோம். ஒருவரே உயர்ந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி ஏற்பட்ட ஒருவர் மீது எனக்கு கர்த்தர் என்னோட பேசினார் என்று உணரும்படி நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். சாட்சி பகுதிக்காக ஜெபிக்கிறோம், காணிக்க பகுதிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதியையும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையையும் நீர் எடுத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம், புதிய ஏற்பாடு, பக்கம் 331. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம், புதிய ஏற்பாடு, பக்கம் 331. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்கிற விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம்.
இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து 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 துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஒவ்வொருடைய விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக செய்திக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சத்தமாய் ஒவ்வொருவரும் கேட்கட்டும். ஆண்டவரே, இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நடத்துவீராக. காதுகள் திறந்தவைகளாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்துவீராக. வேத வசனங்கள் இருதயத்துக்குள்ளாய் ஊடுருவி சென்று ஆண்டவரே, அதை அவர்கள் திரும்பவுமாக தியானித்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழத்தக்கதாக கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொரு வசனங்களும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்துவீராக. ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவீனப்பட்டு வந்தவர்கள் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தோடு கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, கவலைகள் பாரத்தோடு வந்தவர்கள் ஆண்டவரே விடுதலையோடு சமாதானத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் நடத்துவீராக. ஆராதனையின் முழு பொறுப்பையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் பப்ளிக் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எழுதுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எந்த பலவீனமும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கண் செல்லலாம். உற்சாகமாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட பேசுவார்னு சொல்லி? ஹல்லேலூயா, ஆமென். அருமையான டிசி நாதன் லாஸ்ட் ஃப்ரைடே நைட் ப்ரேயர் நடந்துச்சு திருச்சி ஒய்எம்சியில் வைத்து. ஒரு 200க்கும் அதிகமான பேர் திருச்சி நைட் ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க. அது உண்மையிலுமே அது ஆசீர்வாதமாக இருந்தது. நேரம் போனதே தெரியல. டிசி நாதன் நம்முடைய நாமக்கல் ஏஜி சர்ச்சினுடைய பிரசிடென்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்பயுமே செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஜெபத்தை கூட ஒரு வந்தவங்களுக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது சின்ன ப்ரேயர் தான். ஆனால் அவர்கள் சொன்னது என்னென்னா, ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், என் செவியை திறந்தருளும், செவியை திறந்தருளும், என் மனதை திறந்தருளும், மனதை திறந்தருளும், என் இருதயத்தை திறந்தருளும். இன்னும் ஒன்று இருக்கு. நான் கண்ணு சொல்லிட்டேன், காது, வானத்தை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை சொல்லி, ஆமென், அப்படி நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் இந்த நேரத்தில் அந்த ஜெபத்தை செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா. வானம் திறந்து தேவன் பேசினீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் வானம் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பேசுகிறதை நாங்கள் கேட்கும்படியாக எங்கள் காதுகளை திறந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்கள் மனதை திறந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே நாங்கள் காத்து வைக்க, ஆமென், சிந்திக்க, தியானிக்க எங்கள் இருதயத்தை திறந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாம் இந்த மாதத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ப்ளூரல்ல இருக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான், ஹல்லேலூயா, பெறுவான் என்றுதான் நம்ம இந்த மாதத்தில் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் என்பதை தான் நம்ம சிந்திக்கிறோம் தொடர்ந்து. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷர்கள் ரொம்ப குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம். உண்மையுள்ளவர்கள் தேசத்துல ரொம்ப குறைவானவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா, ஆமென், அடிப்படையாய் நம்முடைய வாழ்க்கையிலலாம் என்ன இருக்க வேண்டுமா? உண்மை இருக்க வேண்டிய அவசியம். எல்லாவற்றுக்கும் அது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்கு, இப்படி எல்லா காரியத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப உண்மை உள்ளவர்கள் குறைவா இருக்கிறபடினால ஆண்டவர் நம்முடைய உண்மையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு முறை ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவம் தான். ஒரு சிலருக்கு மேபி புதுசா இருக்கலாம். கொஞ்சம் அதை மாற்றி சொல்லி, கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் மாற்றி சொல்லி நான் அதை சொல்லணும்னு ஆவியான உணர்த்தினால சொல்கிறேன். ஒரு கம்பெனியோட சிஇஓ அவருக்கு வாரிசே இல்லாத சூழ்நிலையினால அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்ததாக யாராவது ஒருத்தரை நம்மளுடைய கம்பெனியை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வாரிசு இல்லாத சூழ்நிலையில் இந்த கம்பெனிக்கு சிஇஓ வர்றதுக்கு யாராவது ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணுமே, அப்பாயிண்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைத்த பொழுது ஒரு நாள் என்ன பண்ணாரு, தன்னுடைய கம்பெனியில் இருக்க ஒர்க்கர்ஸ், வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் கையிலையும் ஒரு விதையை கொடுத்தாரு. அந்த விதையை கொடுத்து என்ன பண்ணாரு, கரெக்டாக எண்ணி 6 மாதம் வச்சுக்கலாமா, 6 மாதம் கழிச்சு நீங்கள் இதே நாளில், இல்லை 1 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கலாம், இனி 1 வருஷத்தில் இதே நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், இதே நாளில் இந்த இடத்துக்கு வந்து
நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த விதையை நீங்கள் என்ன பண்ணணும், பிளான்ட் பண்ணி எந்த அளவுக்கு வளர்த்து நீங்கள் கொண்டு வரீங்களோ அதில் யாரோடது சிறந்ததோ அதை பார்த்து நான் வந்து ஒரு பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலும், எல்லா ஒர்க்கர்ஸ் கையிலும் என்ன பண்ணிட்டாரு, விதையை கொடுத்துட்டாரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உற்சாகமாக போய் ஒரு மண்ணை தோண்டி என்ன பண்ணுறாங்க, விதையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆனாலும் என்ன பண்ணுவோம், விதை போட்டு தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும், விதை முளைக்கும். அப்போ ஒரு 2-3 வாரங்கள், 1 மாதம் ஆனதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளே பேசிக்கிறாங்க, என்னோடது இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு, என்னோடது நல்லா துளுத்துருச்சு, 2 கிளை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தராக மாற்றி மாற்றி அவங்களுடைய வளர்ந்துருக்கிற லெவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ரொம்ப சோகமாக இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுடைய விதை என்ன பண்ணவே இல்லையா, முளைக்கவே இல்லையா. என்னடா எல்லாரும் வளர்ந்துருச்சுன்றாங்க, எல்லாரோடதும் பூ பூத்துருச்சுன்னு சொல்கிறான், நல்ல பிரான்ச்சஸ்லாம் வந்துருச்சு, நிறைய கிளைகள் வர அளவுக்கு ஸ்டெம்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறான். நமக்கு இன்னும் ஒரு சின்ன துளிர் கூட விடலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இப்படியே நாட்கள் போகுது. வரவெல்லாம் ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி அப்படி பயங்கரமாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. மனைவிட்ட போய் சொல்கிறான், எல்லாரும் அப்படி வளர்ந்துருக்கு, எல்லாருக்கும் இது இருக்குது, ஆனால் நமக்கு பாரு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, நானும் எவ்வளோ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. மனைவி சொல்லுவாங்க, சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கொடுத்ததை நீங்கள் உண்மையாக விதைச்சி இது பண்ணுறீங்க, ஆனால் அது வரலன்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சரி ஓகேன்னு சொல்லி பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரிசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. சரியாக 1 வருஷத்தின் முடிவில் அதே நாள் அந்த CEO எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாரு. எல்லாரும் வாங்க, அவங்கவுங்க வளர்த்த அந்த பிளான்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் பெருசாக தூக்கிட்டு வராங்க. ஆளுக்கு ரொம்ப அவனோடது நம்ம கம்பேர் பண்ணி பெருசாக இருக்கு, பரவாயில்ல நம்ம தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது இவன் வெறும் பாட்டு, அந்த துளிர் கூட விடாத அந்த மண்பானை எடுத்துட்டு வந்தானா. ஆமேன். அந்த CEO அந்த இடத்துல பார்த்துட்டு சொன்னாராம், அந்த கொஞ்சம் கூட துளிர்க்குல அவனை கூப்பிட்டு, இவன் தான் அடுத்த CEO கம்பெனிக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, ஒரே அதிர்ச்சி. என்ன நடக்குது இங்கே, அவனுக்கு பாருங்க சுத்தமாக வரவே இல்லை, அவனை கூப்பிட்டு CEOன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பொழுது அந்த CEO சொல்லுவாரான், நான் கொடுத்த விதைகள் எல்லாம் வேக வச்ச விதை, அது நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா வளரவே வளராது. நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, நான் கொடுத்த விதையை போடாமல் நீங்களா ஒரு விதையை போட்டு நீங்கள் என்னை ஏமாத்தும்படியாக நீங்கள் எல்லாம் செய்திருக்கிறீங்க. ஆனால் இவன் ஒருத்தன் தான் என்ன பண்ணியிருக்கான், உண்மையாக நான் கொடுத்த விதை போட்டு அது வளரலன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கான். அதனால இவன் தான் எனக்கு என்னது அடுத்த CEO இந்த கம்பெனிக்குன்னு சொன்னாராம். பாருங்க, ஒரு இது ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு உலக மனுஷனே தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய கெரியரில் உண்மையுள்ள மனுஷனாக இருந்து ஒரு உயர்வை அடைவான்னு சொன்னால், ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் உண்மையாக மாத்திரம் இருப்போம் என்று சொன்னால், ஆமென், தேவனுடைய பார்வையில், அல்லேலூயா, தேவன் நியமித்ததில், கர்த்தர் நமக்கு கொடுத்ததில், சொன்னதில் நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே, ஆமென், ஆசீர்வாதத்துக்காக இல்லைங்க, நாம் இருந்தாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம மாறி மாறி வாசித்த அந்த யோவான் எழுதின அந்த 3ஆம் நிருபத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம் என்று சொன்னால், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அதில் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. போதும். அல்லேலூயா. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இது ஒரு நிருபம். நிருபம் என்றால் கடிதம் என்ற அர்த்தம், லெட்டர். லெட்டர்ல எப்பயுமே என்ன இருக்கும், பொதுவாக ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா, பிள்ளைங்க சொல்லுங்க, ஸ்கூல்ல என்னது லீவ் லெட்டர், பல லெட்டர்ஸ் எல்லாம் எழுத சொல்லிப்பாங்களே, ட்ரெயின் பண்ணிருப்பாங்களே, என்ன இருக்கும், வாய் தான், சரி சொல்லு, ஃப்ரம் இருக்கும், டு இருக்கும். பொதுவாகவே லெட்டர்ல என்ன இருக்கும், ஃப்ரம் யாரு அனுப்புனர் என்ற தகவல் இருக்கும், டு யாருக்கு அனுப்புறோம், பெறுநர் யாரு என்பதை அங்க என்ன பண்ணிருப்போம், எழுதிருப்போம். நிறைய நேரத்தில் மொட்டை கடிதாசிலாம் வரும், அவங்கள பத்தி இவங்க தப்பா சொல்லி, இவங்கள பத்தி அவங்க தப்பா சொல்லி, யார் சொன்னான்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக மொட்டை கடிதாசியை போட்டு குழப்பத்தை எல்லாம் உண்டு பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல அனுப்புனவனுடைய பேர் இல்லை,
ஆனா யாருக்கு அனுப்பப்பட்டுன்றது மட்டும் இருக்கு. அனுப்புனவருக்கு என்னன்னு போட்டிருக்கு அந்த இடத்துல, மூப்பனாகிய தி எல்டர், ஒரு மூப்பர் எழுதுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா மேல நம்ம கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கோம் இது யோவான் எழுதினாருங்க. ஆனா இந்த லெட்டர்ல என்ன இல்ல, யார் எழுதுறான்ற அந்த நேம் இல்ல, மூப்பன்னு மட்டும் இருக்கு. அதே முந்தின நிருபத்தை வாசிங்கனாலும் அப்படிதான், அதுல இருக்காது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னாலும் அது யார் எழுதுனான்னு இருக்கவே இருக்காது. சரிங்களா? அப்ப யோவான் சுவிசேஷத்தை எழுதினவரும் யோவான் தான். ஆமாம், இந்த நிருபங்களே இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எழுதுறதும் யோவான் தான். ஆனால் எங்கேயுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, தன்னை குறிப்பிட்டதே இல்லை. அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லி யோவான்ல வாசிப்போம். ஆனால் பேரே சொல்லியிருக்க மாட்டார், எங்கேயுமே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். இங்கேயுமே மூப்பனாகிய நான் சொல்லி தன்னை சொல்லிட்டு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், காயு என்கிறவனை குறித்து அந்த இடத்துல சொல்றாரு, சத்தியத்தின்படி ஆமென் ஹல்லேலூயா நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நான் உண்மையா நேசிக்கிற எனக்கு ரொம்ப பிரியமான காயுவுக்கு எழுதுறேன். ஆமென். சத்தியம் என்றால் என்ன? உண்மைதான். ட்ரூத் தானே. ட்ரூத்னா என்ன? உண்மை, சத்தியம் என்று பல வார்த்தைகள்ல நம்ம அதை சொல்லலாம். ஆனா அதான் சொல்ல, உண்மையாய் நேசிக்கிற எனக்கு பிரியமான, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு மை பிலவட் காயு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, காயஸ் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம யாரை ரொம்ப பிலவன் சொல்லுவோம்? பிலவன்னா மீன்ஸ் பிரியமான, ரொம்ப என் நேசத்துக்குரிய அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? நம்முடைய அன்புக்குரியவர்களை, நம்முடைய பாசத்துக்குரியவர்களை அப்படித்தானே சொல்லுவோம். ஒரு முறை இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தது. ஒரு முறை கல்லூரி படிக்கும் பொழுது, முதலாம் ஆண்டு படித்துட்டு இருக்கும் பொழுது, அந்த முதலாம் ஆண்டு முடிவில் ஒரு ப்ரேயர் ஒன்று நடக்குது. ஒரு ஏதோ ஒன்று, என்ன ப்ரேயர் ஞாபகம் இல்லை, பட் ஒரு ஈவினிங், ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ப்ரேயர். அதுக்கு நான் போயிருக்கும் பொழுது எனக்கு எடுக்கிற ஆசிரியர், அவங்க மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க அந்த பாஸ்டர் அவங்க மனைவி அந்த சாப்பலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது, நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்பொழுது அவங்க மனைவி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இஸ் கிங்ஸ்லி இஸ் மை பிலவட் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தின பொழுது. நான் அவர் ஆக்சுவலாக ஒரு கேரள மாநிலத்தை சார்ந்தவர். அவருக்கு எனக்கு முன்னாடி அறிமுகம் கூட கிடையாது. அந்த ஒரு வருஷம் கிளாஸில் அவர் பாடத்தில் உட்கார்ந்துருந்த அவருடைய சப்ஜெக்ட்டுக்கு அப்படிதான் பழக்கமாக ஒழிஞ்சு வேற எந்த அவரோட தொடர்பும் கிடையாது. பிசிஜி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரல் கேர் குரூப்னு ஒன்று இருக்கும். அதில் கூட அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கூட நான் அவருடைய குரூப்லேயும் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அது என்னை ரொம்பவே பாதித்தது. ரொம்ப என்னை உந்தி தள்ளினதாக இருக்கிறது. அவர் இந்த வார்த்தையை நம்மளை பயன்படுத்தி சொன்னார். அவர் அப்படி சொல்ல வேண்டிய எந்த அவசியமே இல்லை, பட் அப்படி சொன்னும் பொழுது அது உண்மை, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பின்னாட்களில் ஒரு ஃபீஸ் கட்டாத ஒரு சூழ்நிலையில், பரீட்சை எழுத வாய்ப்பு இல்லை, மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் அவர்கிட்ட தான் போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு, நான் எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர், அதெல்லாம் நீ போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டோடைய அழைப்பு இருந்தால் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் பர்மிஷன் வாங்கி கொடுக்கல. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா என்னுடைய ஃபீஸ் கிளியராக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் கட்ட வேண்டிய ஃபீஸ் தொகை அந்த இடத்துல கிளியராக இருந்தது. இப்போ வரைக்கும் தெரியாது அது யார் பண்ணது அப்படின்லாம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார் அந்த இடத்துல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் சொல்லும் பொழுது அவருடைய பார்வையில் அவருக்கு பிரியமாய் நடந்ததுனால அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த காயுவை குறித்து ஆமென் மூப்பனாகிய யோவான் சொல்றாரு, இஸ் மை பிலவட். அந்த அளவுக்கு அப்படி யார் இந்த காயு, என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3ஆம் வசனத்துல, சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல காயு குறித்து யோவான் சொல்றாரு, ஆமென், சகோதரர்கள் என்ன பண்ணாங்களாம், நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய். ஆமென், அதுதான் பாயிண்ட். அல்லேலூயா. சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்பது உண்மையில் நடந்து கொள்கிறாய். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உண்மையா நடக்கிறது, உண்மையா இருக்கிறது ஒண்ணு,
உண்மையில் இருக்கிறது ஒண்ணு. ஆமென். அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது குறித்து சொல்லும்போது நீ உண்மையில் நடக்கிறாய், நீ சத்தியத்தில் நடக்கிறாய். ஆமென். நீ அப்படி என்று சொல்லி என்ன பண்றாங்களாம், அவனை குறித்து சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆமென் கவனிச்சு படிப்போன்னு சொன்னா, ஆமென் அவனுடைய உண்மையை குறித்து, அவன் உண்மையில் நடக்கிறது என்றால் ஆமென் ஸ்ட்ரிக்டா அந்த டாக்டரின் படி நடக்கிறது மட்டும் கிடையாது, அதையும் கடந்து அல்லேலூயா கர்த்தருடைய பார்வையில் எல்லா விஷயத்திலையும் ஆமென் கவனமாய் நடக்கிறது, கருத்தாய் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விழுகிறோம், நம்ம பாவத்தில் விழுகிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த முறை விழுகாம ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது, ஆகையினால் நான் என்ன பண்ண மாட்டேன், அதன்படி நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி ஆமென் அதை கவனித்து நடக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அதான் சத்தியத்தில் நடப்பது. ஆமென் சத்தியத்தின்படி நடப்பது என்றால் ஆமென் நான் அதில் போனால் விழுந்துருவேன், ஆமென் அது என்ன விழ தள்ளிடும், அதில் நான் வீழ்ந்து போயிடுவேன், ஆகையினால் நான் அதில் என்ன பண்ண மாட்டேன், அங்கே போக மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நான் இதில் தான் நடப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறோம்ல, அதுதான் சத்தியத்தில் நடப்பது. ஆமென். பொதுவாகவே பாவத்தில் விழுறவங்க எப்படி விழுவாங்கன்னு சொன்னால், சில கெட்ட நண்பர்களோட பழக்கம் வந்துடும். எப்படியா நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி போவோம். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை அந்த ஃப்ரெண்டு சர்க்கிளில் நம்மளை ஏற்றுக்கணும்னு சொன்னால் அவங்க செய்கிற மாதிரி நம்மளும் செய்யணும், அவங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் ட்ரெஸ் பண்ணணும், அவங்க செய்கிற ஆட்டிடியூட், அவங்க பண்ணுற சில பழக்க வழக்கங்கள் நம்மளும் செஞ்சால் தான் நம்மளை இவன் நம்மால் தாண்டா நம்ம குரூப்னு சேர்த்துக்குவாங்க. இல்லைன்னு சொன்னால் இவன் நம்ம என்ன பண்ண வேணாம், சேர்த்துக்க வேணாம். அப்போ அவங்களுக்குள்ளே போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள மாதிரி நம்மளும் மாறணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்குறாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசி பழகிக்கிறாங்க. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆமென் ஹல்லேலூயா பாவிகளுடைய வழியில் நிற்காத, ஆமென் ஹல்லேலூயா துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடக்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல நீ போய் என்ன பண்ணாத, நீ போய் உட்கார்ந்துட்ட, நீ போய் அங்கே நின்னுன்னு சொன்னாலே நீ விழுந்துருவ, ஆமென் நீ இடறிடுவ. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகையினால நீ ஆமென் நம்ம அப்படி என்ன பண்ணுறோம், நான் ஆகையினால நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ல, எடுத்து இந்த வார்த்தையின்படி அல்லேலூயா நம்ம நடக்கிறோம் பாருங்க, அதுதான் சத்தியத்தின்படி நடக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நமக்கு ஒரு உணர்வு வருதில்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆமென் ஹல்லேலூயா அப்படி ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை காத்து கொண்டு நடக்கிறது. அந்த உணர்வு அப்படின்னா நம்ம உலகத்தோடு கலக்க முடியாது, இஷ்டம் போல நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்ப நான் ஆண்டோடைய பிள்ளைன்ற அந்த அந்த அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை நம்ம அதுல நடக்கும் பொழுதுதான் நம்மை குறித்து சொல்லுவாங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க. இல்லையா சொல்லாமா? ஆமென் ஹல்லேலூயா. இந்த இடத்துல காயு குறித்து அவன் சொல்லவில்லை, நல்லா கவனிக்கணும். காயு குறித்து அவனே சொல்லிக்கல, நான் சத்தியத்தில் நடக்கிறேன், நான் சரியா தான் நடக்கிறேன், நான் கரெக்டா தான் நடக்கிறேன்னு காயு சொல்லவில்லை. அந்த இடத்துல சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தார்களாம். அப்ப பாருங்க சகோதரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கவனிச்சிருக்கிறாங்க, இவன் என்ன பண்றான், சத்தியத்தில் நடக்கிறான். அவன் கவனிச்சது மாத்திரமல்ல, அவன் யோவான் இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவனுடைய உண்மையை குறித்து அவன் ரொம்ப உண்மையா அவன் ஹல்லேலூயா சத்தியத்துல உண்மையில நடக்கிறான், ரொம்ப உண்மையுள்ள மனுஷனா நடக்கிறான்னு சொல்லி அவனை குறித்து அவன் சாட்சி கொடுக்குறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அவன் நம்மை குறித்து நம்மளே சொல்றது அல்ல சாட்சி, அவன் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இல்லையா சொல்லுங்களேன். அவன் சகோதரர்கள் வந்து அவனை பார்த்தவங்க, அவனை கவனிச்சவங்க, அவன் நடக்கையை கவனிச்சவங்க, அவன் பேச்சை கவனிச்சவங்க, அவனுடைய செயலை கவனிச்சவங்க வந்து சொல்றாங்க அவன் சத்தியத்தின்படி நடக்கிறான். இல்லையா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது அப்படின்னு சொன்னால் உண்மையில நடக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிர்ப்பு வரும், ஆமென் நம்மளை தனிமைப்படுத்துவாங்க, நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, இவனை சேர்த்தா நம்மளை தப்பு பண்ண விட மாட்டான், நம்மளை குற்றம் சொல்லிட்டே இருப்பான், நம்மளை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லி நம்மளை அந்த குரூப்பில் சேர்த்துக்க மாட்டாங்க, நம்மளுடைய அந்த அந்த அவங்களோட ஃபெலோஷிப் டைமில் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷனில் கூட நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஏதோ மூணாவது மனுஷனா போல தான் போய் நின்றுட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். உண்மையில் நாம் நடக்கும் பொழுது அநேக நேரத்தில் எதிர்ப்புகள் வரலாம், ஆமென் ஹல்லேலூயா தாக்குதல்கள் வரலாம், தனிமைப்படுத்தப்படலாம். ஆனால் சொல்லுங்க ஹல்லேலூயா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா 2வது வசனத்தில் கடைசியில் வாசிங்க, கடைசி பகுதி.
அந்த இளைஞன் ரெண்டு கடைசி அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆமென். யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது ஆமென் தங்களுடைய அண்ணன்மார்களுடைய துன்மார்க்கத்தை அவங்க அப்பாக்கு என்ன பண்ணிட்டு வந்தானா சொல்லிட்டு வந்தான். யார் ஒருவரால் அப்படி சொல்ல முடியும்? நல்லவனா இருந்தாதான் அந்த விஷயத்த அவன் செய்யாம இருக்கிறப்பதான் என்ன பண்ண முடியும்? அப்பா இங்க பாருங்க அண்ணன்மார்கள்லாம் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதே அவனும் அதுல ஈடுபட்டு இருக்கவனா இருந்தா, இல்ல அவன் அண்ணன்மார்களும் தெரியும் வச்சுக்கோங்களேன், அவனும் அந்த மாதிரிலாம் செய்வான் இருந்தா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ முதல்ல ஒழுங்கான அண்ணன்களும் கேட்பாங்க, அப்பாவும் திட்டுவாரு, நீ போய் உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனை குறித்து சொல்லிட்டு வந்த பொழுது 4வது வசனத்தின் கடைசி வரி வாசிங்களேன், கடைசி பகுதி பாருங்க. அவன் தங்கள் அண்ணன்மார்களை பத்தி துன்மார்க்கத்தை சொல்லி வந்ததுனால 4வது வசனத்தின் பிற்பகுதியை கடைசி அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்களாம். அநேக நேரத்தில் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது அவன் நம்மளை பகைப்பாங்க, நம்ம கூட பட்சமா பேசாம இருப்பாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மளை ஒதுக்குவாங்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, பகை உண்டாக்கும். நீங்க அவருடைய நிமித்தமா நமக்கு என்ன உண்டாகுமா? பகை உண்டாகும். ஒரு பட்டியலே போட்டுருக்காரு, லிஸ்டே, மாமியாருக்கு மருமகளுக்கும் அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, பகை உண்டாக்குவேன்னு சொல்லி. அது வந்து லிட்டரலா நம்ம டெய்லிக்கு சண்டை போடுற அதனால இல்லை, ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது, சத்தியத்தின்படி நிற்கும் பொழுது நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க, பட்சமாய் பேசாமல் போவாங்க. அல்லேலூயா. 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி கூட வாசி பாருங்களேன். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்களாம். முதல்ல பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் போட்டிருக்கு. 5வது வசனத்துல இன்னும் அதிகமாய் பகைத்தாங்களாம். நீங்க ஆண்டவருக்காக நின்னீங்க, ஃபங்க்ஷனுக்கு போகாம ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு வந்தீங்க, அவங்க ஃபங்க்ஷனை முக்கியப்படுத்தாமன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை பகைக்க தான் செய்வாங்க, திட்ட தான் செய்வாங்க, நம்மள்கிட்ட பேசாம மூஞ்ச தூக்கிட்டு தான் போவாங்க. அதற்காக நம்ம என்ன பண்றோம்? ஐயோ என்னை திட்டிடுவாங்க, என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க, மூஞ்ச தூக்கிக்குவாங்க, அடுத்த தடவை நம்மளை இது பண்ண மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை பிரியப்படுத்தி அநேக நேரத்தில் தேவ சமூகத்தை விட்டு நாம் போகிறோம். ஆனால் பாருங்க, ஹல்லேலூயா, யோசேப்பு பகைக்கப்பட்ட பொழுதும் உண்மையா இருந்தது நிமித்தமாக தனிமைப்படுத்தப்பட்டான். மாறாக கொலை செய்யவும் துணிந்தார்கள், அதுக்கப்புறம் வித்து போட்டாங்க. ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்பதற்கு யோசேப்பை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பத்துல பகைக்க தான் செய்வாங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு பரவாயில்லன்னு சகிச்சு இருந்து பாருங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவாரு. அவங்கள அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவாங்க, அவங்களா பிரேயருக்கு போயிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பெருசா நம்மளை அதுக்கப்புறம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க நீங்க முடிச்சுட்டு வந்தா போதும் சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க, நீங்க முடிச்சுட்டு வந்தா போதும், இந்த டைமுக்கு வந்தா போதும். நீங்க விக்கிரகம் படைக்கப்பட்டதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்களேன். ஆரம்பத்துல அடுத்த அவங்களே கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க அதை அப்படின்னு சொல்லி அவங்கள. அப்ப அவங்க எல்லாரும் புரிந்து கொள்ள தயாரா இருக்காங்க. நம்ம தான் அவங்கள ரொம்ப இறங்கி போய் ப்ளீஸ் பண்றவங்களா இருக்கிறோம். இல்ல, சத்தியத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? அதன்படி தான் நம்ம நடக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். இதன்படி தான், இதுல சொல்லியிருக்கபடி, இந்த உண்மையின்படி நம்ம நடப்போம்னு சொன்னோம். உண்மையில் நடப்போம் என்று சொன்னால் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமேன். நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் அதுக்கு உண்டு, பிரதிபலன் உண்டு. ஆமேன். அதை நம்மளே சொல்றவங்களா இருக்கக்கூடாது, மற்றவங்க பார்த்து சொல்லணும். அந்த சகோதரி, இந்த சகோதரர், இந்த தம்பி, இந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவங்க எவ்வளவு உண்மையா நடக்கிறாங்க பாருங்க. அவங்க பேச்சில், அவங்க செயல்ல, நடக்கையில, வசனத்தை கை கொள்றதுல, சாட்சியில அப்படின்னு சொல்லி மற்றவங்க பாஸ்டர்மாரத்துல வந்து சொல்லணும். அப்ப நம்மளை குறித்து நல்ல சாட்சி கேட்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியர் இடத்துல வந்து சொல்லும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க, கரெக்டா நடக்கிறாங்க, உண்மையா கொடுக்குறாங்க, சரியா டைமுக்கு வராங்க, பிரேயருக்கு வராங்க, நேரத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சத்தியத்தில் நடக்கிறதை மற்றவங்க சொல்லணும். சொல்லுங்க ஆமேன். நம்மளே நினைச்சுக்கிட்டு சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அது அல்ல. மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து, சொல்லுங்க, உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது
ஆமென், மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரங்களுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னவா இருக்க போகுது சொல்லுங்க. ஆமென். நம்மலாம் நல்லா இருக்கணும், நம்மலாம் சத்தியத்தில் நடக்கணுன்றது தான் அவங்களுடைய விருப்பமா இருக்கும்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு வந்துடணும். ஒரு கூட இங்க வந்தவங்க இடறிடக்கூடாது, பின்மாறிடக்கூடாது, அந்த 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 ஜீவன்ல பிரவேசிப்பதற்கு அந்த தகுதியை இழந்துடக்கூடாதுன்றதுதான் விருப்பம். அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். அப்ப அவன் நல்ல சத்தியத்தில் நடக்கிறாங்க, நேர்மையா நடக்கிறாங்க அப்படின்பதை நம்ம கேள்விப்படும் பொழுது அதுதான் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ஆமேன் சொல்லாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க? உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நடத்துகிறவர்களை ஆமென் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யோவானுக்கு இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் எனக்கு அதுதான் சொல்றாரு. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமென், 4வது வசனத்துல சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப உண்மையா ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் உண்மையா ஆமென் இருக்கிறோம் என்பதை ஆமென் நம்ம கேள்விப்படும் பொழுது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நிறைய கொடுத்துருக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நிறைய நேரம் ஸ்கூடைக்கு வந்திருக்கலாம். அதெல்லாம் விட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம் சத்தியத்திலே நடக்கிறோம் என்கிறத கேள்விப்படும் பொழுதுதான் மிகுந்த சந்தோஷம். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்படி நம்மளை குறித்து கேள்விப்பட முடியுமா? அப்படி நம்மளை குறித்து சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சத்தியத்தில் நடக்கிறாங்க, உண்மையா நடக்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய உண்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும். ஆமென். எதிர்த்த வீட்டுக்காரங்க சொல்லணும். சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் சொல்லணும், நம்முடைய உறவுகள் சொல்ல வேண்டும். உண்மையா நடப்பாங்க, சத்தியத்துல நடப்பாங்கன்னு சொல்லி ஆமென். உண்மை குறித்து மற்றவர்கள் சொல்ற சாட்சியில தான் கர்த்தர் மகிமைப்படுவார். சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் நிருபத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஆமென் 4வது வசனம் 2ஆம் நிருபம் யோவான் 2:4 வசனத்துல பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிதாவினால் நான் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே நம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்ப ஆமென் நம்ம ஒரு சிலரா இருந்தாலும் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம் சத்தியத்துல நடக்கிறவர்களாய் ஆமென் நம்ம தீர்மானித்ததுல, நம்ம அறிந்ததுல, நாம் விசுவாசிக்கிறதுல, நாம் ஒன்று விசுவாசிச்சுட்டு நம்ம நடக்கையில ஒன்று செய்யறவர்களா இல்லை. ஆமென். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஆமென், எதை நாம் நம்புகிறோமோ அதுல நாம் நடக்கிறவர்களா, அதுல நடக்கிறதுல உண்மையா இருப்போம்னு சொன்னா ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுல மிகவும் சந்தோஷம் உண்டாகும். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமே அந்த பாவ வழியில நான் போக மாட்டேன், இனிமே நான் இந்த வழியில தான் நடப்பேன், நேர் வழிதான் நடப்பேன்னு தீர்மானிக்கிறான். ஒரு முடிவுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை வேறு திசையில திருப்பி நடக்கிறான். அப்ப பரலோகம் என்ன பண்ணுதான்? மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து சந்தோஷம் உண்டாகுதா பரலோகத்துக்கு? ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய உண்மையை குறித்து மற்றவர்கள் சொல்லணும். அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்னா சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். சத்தியத்தில் சொல்லுங்க ஆமென். அல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. சத்தியத்தில் நடக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உண்மையில தான் நடக்கிறாங்க. அவங்க நடக்க எல்லாவற்றிலும் ஆமென் ஹல்லேலூயா உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க என்பதை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேத புஸ்தகம், இந்த சட்ட புஸ்தகம், இந்த சத்திய புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, என்ன காட்டுகிறதோ அதன் வழியில நாம் நடக்கும் பொழுது ஆமென் நிச்சயமாகவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை நடத்துகிறவர்களுக்கும் அது சந்தோஷம், பரலோகத்துக்கும் அது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுல வருகிற துன்பங்கள்லாம் நம்ம சந்திச்சோம். ஆமென். தனிமைப்படுத்தப்படலாம், அதனால நம்மளை வெறுக்கலாம், அதனால நம்மளை வேண்டான்னு சொல்லலாம்.
அதனால நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். பரவாயில்ல, கர்த்தருக்காக நாம் சகிக்கும் பொழுது, ஆமென் ஹல்லேலூயா, பாடுகளை சகிக்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோகம் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். ஆமென். ரெண்டாவதாக, முதல்ல சத்தியத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவதாக, ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சத்தியத்தில் நடக்கும் பொழுது மற்றவர்கள் சகோதரர்கள் நம்மளை குறித்து என்ன பண்றாங்க? சாட்சி கொடுக்கறாங்க. ரெண்டாவது 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். போதும். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவதா சொல்றாரு, காயு குறித்து சொல்லும்பொழுது, பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இல்ல 2 கேட்டகரி இருக்குல்ல. ஒன்று சகோதரருக்கு, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, நமக்கு அறிமுகமானவங்களுக்கு, நம்மளோட பழகினவங்களுக்கு, நம்மளோட உடன் பிறந்தவர்களுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அது சகோதரர்களுக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் இதில் பாஸ் பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? ஏன்னா நமக்கு பழக்கம் உள்ளவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க, நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு, நமக்கு நம்முடைய சபைக்கு, நமக்கு அறிமுகமானவர்களுக்குன்றப்ப அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுறோம். ஆனால் ஹல்லேலூயா, அடுத்ததா ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்னது? அந்நியருக்கு. அந்நியர் என்று சொல்லும் பொழுது நம்மை அறியாதவர்கள், ஆமாம் தானே, நமக்கு பழக்கம் இல்லாதவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், ஆமென், அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆமென் ஹல்லேலூயா இந்த காயு என்ன பண்ணானா? உண்மையாய் அவங்களுக்கு உதவி செய்யறானா? இல்லையே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஆமென், அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் நீ என்ன பண்ண? உண்மையாய் செய்கிறாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கு. என்னன்னா, சிலர் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணிடுவாங்க, உண்மையாக அவங்களுக்கு செஞ்சிருவாங்க. சில நேரத்தில் எங்கே விட்டுருவாங்க? ஆமென், உறவுகளுக்குள்ள, ஹல்லேலூயா, பழக்கம் உள்ளவர்களுக்குள்ள, சொந்தங்களுக்குள்ள தவற விட்டுருவாங்க. அவங்கள ஏமாத்துறவங்க இருப்பாங்க, அவங்கள பழி வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு குடைச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் காயு குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சகோதரருக்கும் அந்நியருக்கும் என்னவா இருந்த? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீ உண்மையாய் செய்த. ஹல்லேலூயா. நாம் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆமென், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்கா தெரிந்ததான ஒரு போர்ஷன் தான். ஆனால் ஒரு முறை நம்ம வாசிக்க போகிறோம், எல்லாரும் கவனிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 42 நம்ம 48 வரைக்கும் வாசிச்சு பார்ப்போம்னு சொன்னா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள், ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு மலை பிரசங்கத்துல ரொம்ப பிரதானமான ஒரு பேசேஜ் இந்த இடம். ஆமென், நாம் அதிக முறை படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நம்ம பார்க்கும்பொழுது 43 தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 43, 44 போடுங்க டிவியில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 43 டிஸ்பிளே பண்ணுங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள். சகோதரரை சிநேகிக்கிறோம், சத்துருவை சிநேகிக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. நீ மவராசனா இருப்ப, நல்லா இருப்பேன்னு சொல்றவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா இருப்பீங்கன்னு நம்மளும் சொல்லுவோம். சபிக்கிறவங்கள நம்ம நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்றோமா? நம்ம வாழவே கூட நினைக்கிறவங்கள கூட அவங்க வாழ்ந்துட்டு போட்டோன்னு நினைக்கிறோமா?
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், சபிக்கிறவர்களை என்ன பண்ணு, நீ ஆசீர்வதி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சகோதரருக்கு நன்மை செய்யறோம், பகைக்கிறவர்களுக்கு, அந்நியருக்கு நம்மளால் நன்மை செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. காயு, ஆமென், அந்நியருக்கும் என்ன சொன்னானா, உண்மையாய் செய்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அறியாதவர்களுக்கும் உண்மையாய் செய்கிறவனா இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, காயுலாம் விட தாண்டி ஆண்டவர் ஒரு படி மேல போய் உன்னை பகைக்கிறான் பத்தியா, அவனுக்குமே நீ நன்மை செய், அவனுக்கும் நன்மை செய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தீமையை நன்மையினால் வெல்லு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீமை என்ன பண்ணு, நன்மையினால் வெல்லு. போன வாரம் அம்மையா அங்கிள் சொல்லும்போது சொன்னாங்க, 25 வருஷம் சகோதரருக்குள்ள பகை, ஆனால் இறங்கி போய் ஒரு தடவை திட்டு வாங்கிட்டு அடுத்த தடவை திருப்பியும் போகும்பொழுது என்ன பண்ணிட்டாராம், அவ்வளோ பகையும் மறந்து இறங்கி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்கள் பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க. தீமையை நன்மையினால் நாம் வெல்ல வேண்டும். ஆமென். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் அவங்களுக்காக என்ன பண்ணுமா, ஆமென், அதுதான் வரமாட்டேங்குதே அப்படின்றீங்களா? அல்லேலூயா. பண்ண முடியல, கஷ்டமா இருக்குல்ல? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்பொழுது அது வேர் பட்டுச்சுன்னு சொன்னா நம்மளால நிச்சயமாகவே பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். துன்பப்படுத்துறவர்களுக்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, ஆமென், ஹல்லேலூயா, நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காயுவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிற, முதல்ல சகோதரர்கள் சாட்சி கொடுத்தாங்க, இப்போ யோவான் சாட்சி கொடுக்கிறாரு. நீ என்ன பண்ண, நீ எல்லாருக்கும் உண்மையா செய்த. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். சபையில அவங்களை குறித்து சாட்சி சொல்றாங்கன்னா அன்பை குறித்து. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த காரியங்கள்லாம் நிறைவேற்ற முடியும்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை வழியில ஒருவன் கள்ளர் கையினால் அகப்பட்டு ஒருவன் கிடக்கிறான். அந்த வழியா ஒரு ஆசாரியன் போறான், ஒரு லேவியன் போறான், ஆனா பக்கமா விலகி போறாங்க. ஆனால் அந்த வழியாக வந்த சமாரியன் என்ன பண்றான், அவனுக்கு காயம் கட்டுக்கிறவனா இருந்தான். அவனை கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்து அவனுக்கு வேண்டிய செலவுகளை கொடுத்து திருப்பியும் வந்து உனக்கு என்ன செலவாகுதோ நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி, ஆமென், அந்நியருக்கும் நன்மை செய்கிறவனாய் மாறினான். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை குறித்து தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், நாம கர்த்தருக்கு பிரியமானவர்கள் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு, ஆமென், நம்ம கண்ணு காணாம, ஹல்லேலூயா, கண்ணை அடைச்சிட்டு நம்ம இருப்போம்னு சொன்னா அது அல்ல. ஆமென். நம்முடைய உண்மையை குறித்து, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், காயுடைய உண்மை குறித்து, ஆமென், சாட்சி கொடுக்கிறார் யோவான். ஹல்லேலூயா. நீ எல்லாருக்கும் உண்மையா செய்யற, நீ யாருக்குனாலும் உண்மையா செய்யற, உனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு வேறுபாடு பார்க்காம, ஆமென், ஹல்லேலூயா, உன்னிடத்துல கேட்கிறோம், நீ உண்மையா செய்யற என்பது குறித்து, காயை குறித்து சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காயுன்ற பேர் வந்து ரோம வேர்ல்டுல வந்து பிரதானமான ஒரு பேர். அதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது எந்த காயு குறித்து யோவான் சொல்றாருன்றது கிளாரிட்டி இல்லைனாலும் காயு குறித்து ஒரு சில வசனங்கள் வேதத்தில் இருக்குது, நம்ம வாசிக்கலாம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடனிருந்து உதவி செய்திருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, 19:29, பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதுணியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்ட அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பாருங்க, அங்க பவுலுக்கு உதவி செய்த ஒரு இடத்துல பார்க்கிற காய் குறித்து 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1:14 நாம் வாசிக்க முடியும். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனுக்கும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே என்று உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
என்னையும் சபையனைத்தையும் உபசரித்து வருகிற காயும் உங்களை வாழ்த்துகிறார். போதும். ஹல்லேலூயா. ஆமென். என்னையும் சபையையும் ஆமென் உபசரித்து வருகிற காயு உங்களை என்ன பண்றானா வாழ்த்துக்கிறான், உபசரிக்கிறான். அங்க வந்து அங்க பவுல் போறதுக்கு ஹெல்ப் பண்றது பார்க்க முடியுது, கடந்து போறதுக்கு பிரச்சனை நேரத்துல, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில. ஹல்லேலூயா. அப்படியாக அவன் அந்நியருக்கும் அவன் சகோதரருக்கு மாத்திரமல்ல அந்நியருக்கும் செய்ததை அவன் ஹல்லேலூயா குறித்து உண்மையாய் செய்தான் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அவன் நம்மை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? மற்றவங்க சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த பிரதிபலனும் இல்லாம உண்மையா நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் எப்பொழுது இருக்கிறோமோ ஆமென், அப்பொழுது நம்மை குறித்து ஹல்லேலூயா பரலோகம் சாட்சி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மளை யாரும் பார்க்குறாங்க பார்க்கலன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அவன் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவன் நம் உண்மையாய் செய்வோம் என்று சொன்னால் ஹல்லேலூயா நிச்சயமாக அதுக்கு உயர்வு உண்டு. ஆமென். அதுக்கு பிரதிபலன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா நான் உண்மையா உதவி செய்வேன், உண்மையா ஹெல்ப் பண்ணுவேன். ஹல்லேலூயா நான் யாருக்கு செஞ்சாலும் அதில் உண்மையாக நான் இருப்பேன் என்று சொல்லி ஆமென் நம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஏன்னா இதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. தியோதிரேப்புன்னு சொல்லி ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரச்சனை அந்த இடத்துல என்ன ஆகுது? யோவானே அவனை குறித்து சொல்றாரு, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். இந்த பிற்பகுதி தான் ரொம்ப முக்கியம். தான் அவன் இப்படி செய்து வருகிறது போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பாருங்க, அவன் அந்நியரை மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற மனது அவனுக்கு இல்லாம இருக்கிறதோடு வரைக்கும் பரவாயில்ல, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களே அவன் என்ன பண்றானா இடையூறு பண்றான். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிற மனதா இருக்கிறவங்களையும் தடை செய்கிறதை அந்த இடத்துல யோவான் சுட்டி காட்டி எழுதுகிறார். தியோதிரேப்புன்னு ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அவன் என்ன பண்றான்? ஹல்லேலூயா மற்றவர்களை ஏற்றுக்கொள்றதும் இல்லை, மற்றவங்க ஏற்றுக்கொள்றவங்களையும் தடை செய்கிற அவன் கலகம் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறான் என்று சொல்லி காயுவுக்கு அவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்படி இருக்கிறதையும் உதாரணமா சொல்லி எழுதுறாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை காமிச்சிட்டு சொல்றாரு, எனக்கு அன்பான காயுவே, நீ என்ன பண்ணாத, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. ஏனென்றால் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று அவன் ஹல்லேலூயா அவருக்கு அவன் அறிவுறுத்தி எழுகிறதே இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணாத, அவன் தீமையை என்ன பண்ணவே பண்ணாத, பின்பற்றாத. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றதெல்லாம் அவன் நன்மையானது தான் ஃபாலோ பண்றோமா? வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, நன்மையானது தான் ஃபாலோ பண்றோமா? ஆதியில என்ன பண்ணார் ஆண்டவர்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அப்புறம் ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தார். ஜீவ விருட்சம் தானே, ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை எடுக்காதீங்க, இதை மட்டும் புசிக்காதீங்கன்னாரு. ஆனால் அவர்களோ என்ன பண்ணாங்க? அதை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவன் இன்னைக்கு எப்பயுமே ஆண்டவர் ஃப்ரீ வில் நம்ம கொடுத்துருக்கிறாரு, சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் நம்மளை கழுத்தை பிடிச்சி திருப்பி இப்படிதான் நீ வரணும் அப்படிதான் வரணும்னு அவர் சொல்ல மாட்டார். நமக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாரு? 2 ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோன்றது நம்முடைய இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எதை தான் தேர்ந்தெடுப்போம். அது சகலவற்றை முன்னறிந்தவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய ஃப்ரீவில்க்கு அவருக்கு குறுக்க வரதே இல்லை. அவன் நம்மளா ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படு அங்கிருந்து ஒரு கட்டளை போட்டான்னா எல்லாருமே மாற முடியுமா? முடியாதா? நம்மளா உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆமேன் ஹல்லேலூயா விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய சுய சித்தத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஆமேன் நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதை தான் கர்த்தர் விரும்புகிறார், அதை தான் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஆமேன் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்கிறோமா? நல்ல மாதிரிகளை தேர்ந்தெடுக்கிறோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்லை தவறான மாதிரிகளை தேர்ந்தெடுத்து தீமையான காரியங்களை பின்பற்றுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் சற்று சிந்திச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவே இல்லை.
அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஹல்லேலூயா நீயோ ஆமென் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. ஹல்லேலூயா நல்லதை பிடிச்சுக்கோ. ஆமென் ஹல்லேலூயா கலகம் பண்றவங்க இருக்கதான் செய்வாங்க, தடை செய்யறவங்க இருக்கதான் செய்வாங்க. அங்கெல்லாம் எதுக்கு போற, சர்ச்சுக்கெல்லாம் எதுக்கு போறவா அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா வெளியில போகலாம், விளையாட போகலாம், இல்ல அங்க போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி ஆமென் நம்மளை தடை செய்கிறவர்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனால் ஆமென் தாயுக்கு சொல்றாரு ஹல்லேலூயா நீயோ நலமானதை பின்பற்று. ஆமென் ஹல்லேலூயா நன்மையானதை பின்பற்று அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா ஆமென் அவனுக்கு அறிவுறுத்தி சொல்றாரு. ஆமென் தீமையானதை பின்பற்றாத என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் நம்ம எதை பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்றுகிறோம், யார் நமக்கு முன்மாதிரி, யாரை போல ஆகணும்னு நினைக்கிறோம். கடந்த நாட்கள்ல தம்பிகிட்ட பேசும்போது ஒரு போட்டோ ஒட்டியிருந்தான். அவனுக்கு இன்னும் யாரா இது, அவங்க குடும்பத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, ஆளே வேற மாதிரி இருக்கான். யாருன்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சவர், நான் ரொம்ப அட்மையர் பண்றவர். நிறைய பேர் அப்படி வச்சிருப்போம். ஃபுட்பால் பிளேயரை வச்சிருப்போம், சினிமா நடிகர்களை வச்சிருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்களை வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு சில நிறைய பேரை வச்சிருப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் அவங்க எல்லாருமே அவங்களுடைய உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, பர்சனல் லைஃப்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா குறைவுள்ளவர்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமென் நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்? ஆமென் தேவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா நன்மையானதை பின்பற்ற வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா அவங்க இடத்துல இருந்து நல்லதை எடுத்துக்கொள்வது தவறல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் நாம் ஆமென் ஹல்லேலூயா குறைவுள்ளவர்கள், மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் நாம் பின்பற்ற வேண்டியது கர்த்தரை தான். சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென். ஆகையினால அந்த இடத்துல காயு குறித்து ரெண்டு விதமான சாட்சி. ஒன்று சகோதரர்கள் சொல்ற சாட்சி, இன்னொன்று யோவானே கொடுக்கிற ஒரு சாட்சி. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். நம்ம ஜெபத்தோடு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென் மற்றவர்கள் சொல்லணும். ஆமென் நன்மை செய்து என்ன அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம்? பாடு அனுபவிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்றவர்கள் சொல்லணும் உண்மையில நடக்கிறாங்க. ஆமென் ஹல்லேலூயா எல்லாருக்கும் உண்மையா செய்யறாங்க, யாருக்கு அந்நியருக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமென் ஹல்லேலூயா சகோதரர்களுக்கும் உண்மையாய் செய்கிறார்கள் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். பகைக்கிறவர்களையும் நன்மை செய்யறாங்க, நம்மளை வராதன்னு சொன்னவங்களுக்கும் போய் வந்து நிக்கிறாங்க, நம்மளை வேண்டான்னு வெறுத்தவங்களுக்கும் ஆமென் ஹல்லேலூயா அவங்களையும் விரும்புறாங்க, அவங்களையும் சேர்த்து செய்யறாங்க அப்படின்னு மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா உண்மையா செய்யறாங்கன்னு சொல்லி ஆமென் யோவான் சாட்சி கொடுத்தது போல நம்முடைய குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி நம்முடைய சாட்சி இருக்கும் பொழுதுதான் பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ணத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மூன்றாவதா ஒரு சாட்சி சகோதரர் சாட்சி சொல்றாங்க, யோவான் சாட்சி சொல்றாரு. மூன்றாவதா 12வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். போதும். இந்த இடத்துல காயுவுக்கு கடைசியா ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி இந்த நிருபத்தை முடிக்கிறாரு. போதும், நான் இதுக்கு மேல எழுத விரும்பல, நான் நேர்ல பார்த்து உன்னிடத்துல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை முடிவுரை நோக்கி நகரும் பொழுது ஆமென் ஒரு தவறான உதாரணத்தை சொன்னாரு. இப்போ ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றாரு. தவறான உதாரணத்துக்கு யார சொன்னாரு? தியோத்திரப்ப சொல்றாரு, நீ அவனை பின்பற்றாதான்னு. ஆமென் நல்ல உதாரணத்துக்கு தேமேத்திரியு அப்படின்றவனை உதாரணமா சொல்றாரு. அவன் எல்லாராலும் என்ன பண்ணப்பட்டானா? நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். ஆமென் ஹல்லேலூயா. அதான் முதல்ல பார்த்தோம், சகோதரர்கள் எல்லாரும் காயு குறித்து என்ன பண்ணாங்க? அவன் சத்தியத்தில் நடக்கிறான்னு உண்மை குறித்து சாட்சி சொன்னாங்க. அப்ப தேமேத்திரியு குறித்து சொல்றாரு, அவன் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். அதுவும் அல்லாமல் அவன் சத்தியத்திலும் நற்சாட்சி, சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவனா இருக்கிறான். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். நிறைய ஃபேமஸான டயலாக் இந்த ஒரு ஆச்சரியக்குறி போட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல சத்தியமே சாட்சி கொடுக்குதான். ஆமென் உண்மையே சாட்சி கொடுக்குதான். சொல்லுங்க, புரிஞ்சுக்க முடியுதா இந்த வசனத்தை? அந்த இடத்த ஆமென் பொதுவாக சொல்லுவாங்களே, அது எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் வரல. பட் இந்த இடத்துல படிக்கிறோம், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றானா. ஹல்லேலூயா. மனுஷங்க மற்றவங்க
அவருக்கு நடத்துகிற மனுஷன். அது மாத்திரமல்ல, அந்த சத்தியமே சாட்சி கொடுக்கணும். இல்லையே சொல்லாமா, காயனுடைய ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சான், பேசுனுச்சுல, அந்த மாதிரி சத்தியமே ஆமென் ஹல்லேலூயா சாட்சி கொடுத்துச்சான். யாரை குறித்து? தேமேத்திரியை குறித்து. தேமேத்திரியை குறித்து சொல்லும்போது எல்லாராலும் சாட்சி பெற்றவன் இல்லை, ஆமென், சத்தியமே சாட்சி கொடுத்துச்சான் அவனை குறித்து. ஹல்லேலூயா. சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றான். அது மாத்திரமல்ல, நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பொய்யா சாட்சி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இங்க யோவான் சொல்றாரு, மெய்யா எங்க சாட்சி மெய்யினை அறிவிங்க, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் தேமேத்திரி எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. ஆமென் ஹல்லேலூயா. அதை உதாரணமாக யோவானுக்கு காயுவுக்கு சொல்றாரு, எப்பா தேமேத்திரியை பார்த்துக்கோ, அவன் பாருங்க எல்லாராலையும் சாட்சி பெற்றான், சத்தியமும் அவனுக்கு சத்தியத்தாலும் சாட்சி பெற்றான், நாங்களும் அவனுக்கு என்ன பண்றோம், சாட்சி பகிர்றோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நல்ல நமக்கு முன்னாக பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆமென், பல மாதிரிகள் இருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம், யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம், எதை பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்மையானதை தெரிந்து கொள்கிறோமா, இல்லை தீமையானதை தெரிந்து கொள்கிறோமா? எல்லாரும் சிநேகிதரை அடுத்தவனை சிநேகித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சத்துருவை பகைப்பாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, உன் சத்துருவையும் சிநேகி. ஆமென் ஹல்லேலூயா. உன்னை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துகிறவன் நிந்தனைகளுக்காகவும் நீ ஜெபம் பண்ண என்று சொல்லி இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் தீர்மானத்தை எடுக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இதுல பல இடங்கள்ல நம்ம குறைவுபட்டிருக்கலாம். ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன குறித்து நீ நானே சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன குறித்து நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவர்கள் கவனித்து சொல்லணும். என்னுடைய நடக்கையில் ஒரு மாற்றம் இருக்கு, என்னுடைய பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கு, என்னுடைய ஆட்டிடியூட்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்க ஜெபத்தில் ஒரு மாற்றம் இருக்கு, இவங்க துதியில ஒரு மாற்றம் இருக்கு, இவங்க ஆராதனையில ஒரு மாற்றம் இருக்கு, இவங்க கீழ்ப்படிதல் ஒரு மாற்றம் இருக்கு. ஹல்லேலூயா. என்று நம்முடைய ஆமென் நாம் சத்தியத்தில் நடக்கிறோம் என்கிறதை சகோதரர்கள் கவனித்து வந்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஒருத்தவங்க போய் சொன்னா அது நன்மையா மட்டும்தான் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கை அப்படியா மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால பல துன்பங்கள் வரும், நமக்கு தனிமைப்படுத்தப்படுவோம், பகைப்பாங்க, அதிகமா பகைப்பாங்க. பரவாயில்ல, கர்த்தருக்காக சகிப்போம். ஆமென். கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் ஆமென் அதற்கான பிரதிபலனை நமக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்து பாட அனுபவித்தா பரவாயில்ல, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. நிந்தையா சொல்லுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க, பரவாயில்ல, சந்தோஷப்படுங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இம்மையிலும் ஆசீர்வதிக்கிறவர், மறுமையிலும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரர்கள் சொல்லணும், மற்றவர்கள் சொல்லணும். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கணும். நான் சொல்றதல்ல, என்னை குறித்து நானே ஆமென் பிரபகடனப்படுத்திக்கிறது இல்லை, மற்றவர்கள் சொல்லணும். ஆண்டவரே ஆமென். அருகில் இருக்கவங்க சொல்லணும், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லணும். அவங்க சத்தம் போட்டே பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க சரியா ஆராதனைக்கு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சத்தியத்தில் நடக்கிறவங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்நியருக்கும் ஆமென் ஹல்லேலூயா சகோதரருக்கும் உண்மையா செய்கிறான் என்று சொல்லி சாட்சி நம்மளால ஆமென் ஹல்லேலூயா வாங்க முடியும்னா ஆமென் அப்படிப்பட்ட சாட்சி தான் உண்மையான சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. அது நம்முடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதா இருக்குது. நன்றி சொல்லாம ஆண்டவரே ஹல்லேலூயா நான் ஆண்டவரே உண்மையாய் செய்ய ஆமென் எதை செய்தாலும் யாருக்கு செய்தாலும் ஆமென் ஹல்லேலூயா உண்மையாய் செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனையோ ஊழியர்கள் வந்த பொழுது அவங்கள பாதுகாத்து காப்பாற்றி கொண்டு போய் விட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவங்கள உபசரித்து ஆமென் செய்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஹல்லேலூயா 3 பேர் ஆபிரகாம் சந்திக்க வராங்க. அவனா அந்நியர் தான், அவங்க யாருன்னே தெரியாது, கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு உபசரித்து அனுப்புறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனையோ முறை ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஊழியத்தின் பாதையில் நிறைய வீட்டுக்கு போகும்பொழுது அநேகர் அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்கள தங்க வச்சு உபசரித்து அனுப்புறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு போகும்பொழுது பையெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க, உங்களுக்கு தேவையானது கொடுக்கப்படும் சொன்னாரு. அது எப்படி கொடுக்கப்படும்? ஆமென் ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காயுவை போன்றவர்கள் உபசரிக்கிறது நிமித்தமா, நன்மை செய்கிறது நிமித்தமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவங்கள பராமரிக்கிறது நிமித்தமா தான் ஹல்லேலூயா அவைகள் எல்லாம் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
நீங்க போயிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சான்னு ஆண்டவர் கேட்கிறார். இல்லை, ஒன்றுக்குமே குறை இல்லை. காரணம் காயுவை போன்றவர்கள் ஆமென் அவர்களை உபசரித்தார்கள், அவர்கள் நன்மை செய்தார்கள். ஆமென். நாம் எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோம்? கிருபை கேளுங்க. ஆண்டவரே அல்லேலூயா, நான் அந்நியருக்கும் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும், பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். தீர்மானத்தை எடுப்போம். ஆமென். அல்லேலூயா. உண்மையே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையே நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேமேத்திருவை போல எங்களை ஹல்லேலூயா எல்லாராலும் சாட்சி பெற்றவர்களாய், சத்தியத்தாலும் சாட்சி பெற்றவர்களாய், ஆமென், எங்களை நடத்துகிறவர்களாலும் நாங்கள் சாட்சி பெற்றவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நடக்க, இந்த வார்த்தையை எங்கள் இருதயத்தில் காத்துக்கொள்ள, அதன்படி செய்ய ஆமென் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எங்களையும் அப்படியே நடத்தும். அந்த ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. மகிமை ஏஜி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட ஒரு மிக பெரிய சந்தோஷம், அதிகமான சந்தோஷம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. பரலோகம் அப்படியாக அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதம் உண்டு, அதனால் மேன்மை உண்டு, நன்மை உண்டு, உயர்வு உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம், சத்தியத்தில் நாம் நடப்போம் என்று சொன்னார், உண்மையில் நடப்போம் என்று சொன்னார். ஆமென். உண்மையாய் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். தேவைகளை சந்தியும், பிரயாணங்கள்லாம் கூட இரும். விசேஷ பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பெரியோர் முதல் சிறியோருக்கு உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகல கதம் துதியும் மாத்திரம் சொல்லு. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஆமென் இன்றுமே சதா காலம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. May God bless you.